வணக்கம். 9/5/2024 முக்கிய செய்திகள். முசிறி பெண் டிஎஸ்பி புகார், சவுக்கு சங்கர் மீது புதிய வழக்கு. போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 ஐபோன்களை உடைத்து காமராஜர் சாலையில் நேப்பியர் பாலம் அருகே கடலில் வீசியுள்ளார் திமுக முன்னாள் நிர்வாகி போதைப்பொருள் மன்னன் ஜாபர் சாதிக். மேலும் ஆஸ்திரேலியா, மலேசியா, நியூசிலாந்து உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தியது உண்மை என வாக்குமூலம் அளித்துள்ளார். அதற்கான ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகளும் நீதிமன்றத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். போலீஸ் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை என கஞ்சா விற்பனையை தடுக்க கோரி தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட பகுதிகளில் 10 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்க பணிகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் துவக்க உள்ளது. ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு நெருக்கடி. சுயேட்சை விலகலால் பெரும்பான்மை இழந்துள்ளதால் ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்த எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. கச்சத்தீவு விவகாரத்தில் தகவல் உரிமை சட்டத்தின் வாயிலாக வந்த ஆவணம் போலி என கிளம்பியது புதிய சர்ச்சை. அடுத்து என்ன விவரம் என்பது மிக விரைவில் தெரியட்டும். அமுல் பால் வந்தாலும் ஆவின் பால் விற்பனை பாதிக்காது என தமிழக அரசு கூறுகிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாநகராட்சி பூங்காவில் சிறுமியை எதிர்வீட்டு உரிமையாளர் நாய்கள் கடுமையாக கடித்து கொதறின. மருத்துவ செலவை ஏற்றது மாநகராட்சி. முதலில் மருத்துவமனைக்கு சேர்க்கையின் போது 1 லட்சம் ரூபாய் கட்டியுள்ளார் நாய் உரிமையாளர். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் புது நடைமுறை இந்த மாதம் அமலுக்கு வருகிறது. அரசு வேலை கோரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 53,74,000 பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் கொடுமை என்னவென்றால் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 7,323 பேர் பதிவு செய்ததுதான் கொடுமை. தமிழகத்திலே அதானியிடம் எவ்வளவு பணம் வாங்கினீங்க என்று ராகுலை கேட்கிறார் பிரதமர் மோடி. இதிலிருந்து ஒரு உண்மை, இரு கட்சிகளுமே பணக்காரர்களுக்கு துணை போகிறது என்பதை நினைக்கும்போது வேதனை எழுகிறது. கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டு கொண்ட பலர் பக்க விளைவுகள் காரணமாக உயிரிழந்ததாக லண்டன் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது. விசாரணையில் கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த ஆஸ்ட்ராஜெனகா என்ற நிறுவனம் பாதிப்பு குறித்து ஒப்புக்கொண்டுள்ளது. கொரோனா இல்லாத காலத்தில் ஒப்புக்கொள்வது, கொரோனா இருக்கும் காலத்தில் இந்த தடுப்பூசியை போட்டவர்கள் மக்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் மக்கள் தானே பாதிப்படைகிறார்கள். சென்னை ஏர்போர்ட்டில் கடத்தல் அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் 440 கிலோ தங்கம், 42 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓர் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த பறிமுதல் செய்யப்பட்டதை என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிய வைத்தால் நல்லது. ரெட்டேரியில் தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.